ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 27/12/2023 அன்றைக்கி தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, 1/1/2024 தகுதியேற்றப்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தத்தின் திருத்தப்பட்ட அட்டவணையினை இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. எந்த மாதிரி டைம் டேபிள்னால், ஸோ கேம்ப் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்ப் மூலமாக அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே புதிய வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான தேதி பார்த்தா மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் மீதான தீர்வை இப்போ ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குன்னா அதில் எத்தனை பேர் பார்த்தா ரிமூவ் பண்ணலாம், எத்தனை பேர் ஆட் பண்ணலாம், அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே எப்போ டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா 26/12/2023 அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் எத்தனை பேர் ரிமூவ் பண்ணால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த டைம் டேபிள் மாற்றி அமைச்சிருக்காங்க பாருங்கள். 12/1/2024 வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுக்கான பெயர் நீக்கம் செய்கிறது, பெயர் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி தான் நீங்கள் பண்ணிக்கலான்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுகாதார அளவுக்கான சரிபார்த்தல் மற்றும் இறுதி வெளியீட்டுக்கு ஆணையத்தின் அனுமதியை பெறுதல், தரவுகளை புதுப்பித்தல் மற்றும் அச்சிடுதல் சொல்லியிருக்காங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா ஃபைனல் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த ஃபைனல் பண்ணுற ஓட்டர் லிஸ்ட்டை ஸோ இந்திய தேர்தல் அப்ரூவல் வாங்குறதுக்கு 1/1/2024 அன்றைக்கி நடைபெறதா இருந்துச்சு. பட் அதுக்கான தேதி இப்போ 17/1/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதிய ஓட்டர் லிஸ்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கான தேதியை கொடுத்துருக்காங்க. அதேமாரி இறுதி வாக்காளர் பட்டியலை எப்போ ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா 5/1/2024 அப்போ தான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. பட் இப்போ எப்போ மாற்றி அமைச்சிருக்காங்கன்னா 22/1/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கான புதிய ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கடந்த 3 மாதமாக பார்த்தா கேம்ப் நடைபெற்றது. பல்வேறு நபர்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருப்பீங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நேம் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க, நேம் ஆட் பண்ணியிருப்பீங்க, தொகுதி மாற்றிருப்பீங்க. இந்த மாதிரி அந்த எல்லா கரெக்ஷன்ஸ் அப்டேட்டுமே புதிய ஓட்டர் லிஸ்ட்டாக 22/1/2024 அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதில் புதுசாக நேம் ஆட் பண்ணிக்கும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். நேம் சேஞ்ச் பண்ண உங்களுக்கான நேம் அப்டேட் ஆகிருக்கும். டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுவாங்க, உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் அப்டேட் ஆகிட்டு ஓட்டர் லிஸ்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கான புதிய ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 22/1/2024 அன்றைக்கி உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க, நேம் கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறவங்க எல்லாமே நீங்கள் இப்போயே பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் அந்த 17/1/2024 நீங்கள் பண்ணிங்கனாவே எல்லாமே சீக்கிரமாக முடிவு வந்துடும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இப்போயே நீங்கள் போயிட்டு புதுசாக அப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா தான் அப்ரூவல் ஆன உடனே உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டு பேர் அப்டேட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் லேட்டாக அப்டேட் பண்ண சொல்ல உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டு பேர் அப்டேட் ஆகிறதுக்கு அடுத்த 6 மாதம் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் எல்லாமே சரியானதாக தகவல் உங்களுக்கு காமிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.